அதே மாதிரி ஸ்கேல்ப் சோரியாசிஸ் இருக்கு அப்படின்னாலே கண்டிப்பா ஹேர் டை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஷாம்பு கூட ரொம்ப வந்து பெர்ஃப்யூம்டு ஷாம்பு, ரொம்ப கெமிக்கல் கலந்த ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. இப்ப நீங்களும் மெடிக்கேட்டட் ஷாம்புன்னு சொன்னீங்களேம்மா அப்படின்னா, ஹோமியோபதி பேஸ்ட் ஆன் ஹெர்ப்ஸ்ங்க. ஹெர்ப்ஸ் நிறைய இருக்க ஷாம்பு தான் நாங்க கொடுப்போம், எங்களுக்கு கெமிக்கல்ஸ் கிடையாது இல்லைங்களா. அப்போ ஹோமியோபதியில மெடிக்கேட்டட் ஷாம்பு அப்படின்றது இல்ல, இந்த ஆர்னிகா அப்படின்ற ஒரு இது இருக்கும், அந்த ஆர்னிகா ஜபோராந்தி இந்த மாதிரி ஒரு எசென்ஷியல் ஆயில்ஸ்னோட ஷாம்பு தான் இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து பெருசா ஹார்மே பண்ணாது, பெருசா இல்ல லைட்டா கூட ஹார்மே பண்ணாது. அப்ப அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. தலைக்கு ஏர் டை போடுறீங்களா, தயவு செஞ்சு ஏர் டை போடாதீங்க, கெமிக்கல் ஏர் டை. இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க, அமோனியா ஃப்ரீ ஏர் டை இருக்குங்க அப்படின்னு. ஆனா பாராபெனிலமின் டயமண்ட் அப்படின்னு இருக்கு, பிபிடி. பாராபெனிலமின் டயமண்ட் இல்லாத நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேர் டையே கிடையாது. அதனால அந்த மாதிரி ஹேர் டைஸ் அப்படின்றது யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம வந்து இருந்தாலும் இல்லைங்க எங்களுக்கு வந்து முடி வெள்ளையா ஆயிடுச்சு, ஸ்கேல்ப் சோரியாசிஸ் இருந்தாலும் லுக் ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மருதாணியும் அவுரியும் கலந்த பொடி, அது வந்து நம்ம நேச்சுரல் ஹேர் டை அது போட்டுக்கலாம். இந்த மருதாணி அவுரி ஹேர் டை போடும்போது கூட நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு கலரே பிடிக்க மாட்டேங்குதுங்க, அதுங்க இதுங்க. கரெக்டா போடணும். அதை இன்னொரு பதிவாவே நான் உங்களுக்கு சொல்றேன்.